நம்ம தெளிவா சொல்லிடலாம். ஏன்னா, இதுல வந்து நமக்கு புதுசா இன்னைக்கு ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே இங்க இருக்கிறீங்க. ஸோ, உங்களோட நேம் வந்து கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ, உங்க நேம் வந்து உங்க சாட் பாக்ஸ்ல போட்டுருங்க. சாட் பாக்ஸ்ல உங்களோட பேர் மட்டும் பதிவு பண்ணிருங்க. ஜெயந்தி, செல்வி, தென் வந்து பார்த்தீங்கன்னா, காயு, சபரி, ஸ்மிதா, அ காயத்ரி தேவி அவங்கலாம் வந்து ஓகே. நந்தினி. நந்தினி உங்களோட ப்ரொஃபைல் நேம் வந்து மாத்தி வைங்கம்மா. ப்ரொஃபைல்ல வந்து அந்த விவோ T2 5G இருக்குல்ல, அத வந்து நந்தினின்னு மாத்தி வச்சிருங்க. எஸ். ஓகேம்மா. ஓகே. தேங்க் யூ. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்? என்ன சப்ஜெக்ட் அப்டின்னா, இதுக்கப்புறம் வந்து நம்ம கடைசியில மெடிடேஷனும் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பிளஸ் வந்து நம்மளுடைய இந்த EFT எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக். இது மூலமா நம்மளோட வாழ்க்கை எந்த அளவுக்கு மாற்றத்த சந்திக்கும். வாழ்க்கை வந்து எந்த அளவுக்கு மாறும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த EFT அப்படிங்கிறது வந்து இது ஒரு எனர்ஜி ஹீலிங் மெத்தட். இப்ப இந்த EFT அப்படிங்கிறது வந்து ஒரு எனர்ஜி சிஸ்டம். அப்படி என்ன சார்? மத்ததுல எல்லாம் நாங்க நெறைய பார்த்திருக்கிறோம். ஏன்னா நீங்கலாம் வந்து நெறைய விஷயங்கள் வந்து கத்து வச்சிருப்பீங்க. சம்டைம்ஸ் வந்து ரைக்கி ஹீலரா இருப்பீங்க. இல்லன்னா வந்து பிராணி ஹீலரா இருப்பீங்க. அது இல்லாம நெறைய மெடிடேஷன் பண்ணியிருப்பீங்க. நெறைய பயிற்சிகள், கிரியாக்கள் அந்த மாதிரி எல்லாம் நெறைய நீங்க கத்து வச்சிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் கத்து வச்சிருந்தாலுமே, இந்த ஒரு கலை, இந்த ஒரு டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப லேட்டஸ்ட்டான ஒரு விஷயம். ரொம்பவுமே புதுசு. 1990ல தான் இது ஸ்டார்ட்டே ஆச்சு. 96ல தான் வந்து கரெக்ட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ உங்கள பொறுத்தவரையிலும் சரி, இங்க இருக்கக்கூடிய யாரு நம்ம என்ன விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு புதுமையான, ரொம்ப லேட்டஸ்ட்டான, அட்வான்ஸ்டு ஒரு டெக்னிக். மத்த டெக்னிக்ஸ விட இந்த டெக்னிக் ஏன் முக்கியத்துவம்னா, அதுதான் காரணம். இது ரொம்ப பழமையான, ரொம்ப ஓல்டு மெத்தட் எல்லாம் கிடையாது. இது வந்து எல்லா டெக்னிக்க விட லேட்டஸ்டான ஒரு புது விஷயம். இந்த புது விஷயத்த வந்து நம்ம கத்துக்கும்போது, கொஞ்சம் நமக்கு வந்து தெளிவா கத்துக்கணும் இல்லையா? ஸோ அதனால தான் உங்கள வந்து நீங்க டெவலப் பண்ண முடியும். இந்த EFTங்கிறது இந்த எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக்கு இந்தியாலயே வந்து பார்த்தீங்கன்னா, யாரும் இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். கை விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு 3, 4 பேர் தான் அதுல தமிழ்ல நான் ஒரு ஆள் தான் ப்ராப்பரா நாங்க நடத்திட்டு இருக்கிறோம். ஒரு சிலர்லாம் வந்து இதுக்கான முயற்சிகள் செஞ்சாங்க. பட் அவங்கனால வந்து நடத்த முடியாம போயிட்டாங்க. ஸோ பட் நம்ம வந்து அ ஒரு சிலர்லாம் சென்னையில கூட இப்ப சமீபத்தில சொன்னாங்க. ஒருத்தர் நடத்திட்டு இருக்கிறாருன்னு. பட் அந்த ப்ராசஸிங் மெத்தட் வந்து அவங்களுக்கு தெரியாதனால, அத யுஎஸ்ல என்ன சொல்றாங்களோ, அத அப்படியே செய்யாதனால அவங்க குழப்பத்திலேயே இருக்காங்க. ஏன்னா இதுக்கு வந்து நல்லா இன்டெப்த்தா ஆழமா கத்துக்கணும். நம்ம வந்து ஒரு 4 வருஷமா இத பிராக்டிஸ் பண்றோம். அதனால வந்து நமக்கு அதே மாரி இன்னைக்கு 38வது வகுப்பு மட்டும் நம்ம பேசிக் மட்டுமே 38வது வகுப்பு நடத்துறோம். ஸோ அப்ப எவ்வளோ வருஷம், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க. ஸோ அதனால நம்மளோட இந்த கிளாஸ் வந்து ரொம்ப அற்புதமா சக்சஸ் ஆகறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அத வந்து நீங்களும் கத்துக்கலாம். அதுக்கான பேசிக்கான விஷயங்கள் தான் நான் வந்து இன்னைக்கு கத்துக் குடுக்க போறோம். இதுல வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன்னால என்னன்னா, த சீக்ரெட் அப்படின்னு ஒரு புக் நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ அதுல வந்து சொல்லக்கூடிய நெறைய விஷயங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னா, இந்த மைண்ட் ரிலேட்டடா உங்கள வந்து எப்படி நீங்க சரி செய்து கொள்வது? உங்களுக்கு வந்து எப்படி இந்த மனசு வந்து எந்த அளவுக்கு வந்து வேலை செய்யுது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு உணர்த்தக்கூடியது தான் அந்த
இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க உங்க லைஃப்ல தெளிவா கத்துக்கணும். ஸோ அதுக்கான ஒரு மாடல் கிளாஸ் தான் இது. இதுல தான் நாங்க நிறைய டாபிக்ஸ், கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட டாபிக்ஸ் வந்து யூடியூப் சேனல்ல பேசி வச்சிருக்கிறோம். ஸோ அதெல்லாம் போய் நீங்க பார்க்கலாம். EFT ஜியோஜி ஹீலிங் ஹப் அப்படிங்கிற ஒரு அட்ரஸ்ல ஒரு சேனல் இருக்கு. அந்த சேனல்ல போய் பார்த்தீங்கன்னா நிறைய கத்துக்கலாம். ஓகே, நம்ம இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, தஸ் யுவர் மைண்ட் செட் டயர்ட் ஈஸிலி. அதாவது பாஸ்வேர்டு 5 or 7. அப்போ நமக்கு வந்து ஏன் நம்மளுடைய அந்த மூளை, நம்மளோட அந்த மைண்ட் சீக்கிரமா டயர்ட் ஆயிருது? நமக்கு ப்ராப்ளமே என்ன? உடம்பு டயர்ட் ஆகிறது வந்து ஒரு விஷயமே இல்லை. ஏன்னா நீங்க ஹார்ட் ஒர்க் பயங்கரமா மண்ணு கல்லெல்லாம் வெட்டி, புளி எல்லாம் வெட்டி, உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பண்ணீங்கன்னா, மூட்டையெல்லாம் தூக்கி போட்டீங்கன்னா உங்க உடம்பு டயர்ட் ஆகும். ஆனா நீங்க வந்து எந்த பெரிய வேலையும் செய்யறது இல்ல, கஷ்டப்படுறது இல்ல. உங்க ரொட்டீன் ஒர்க் தான் நீங்க பாக்குறீங்க. அந்த ரொட்டீன் ஒர்க்கே வந்து ரொம்ப டயர்ட் ஆக்குது உங்களை. அப்படிங்கும்போது இந்த ஒரு வேலையை நம்ம செய்யலாம். சரி, இன்னைக்கு இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுறேன், இதை கம்ப்ளீட் பண்ணா நமக்கு ஏதாவது ஃபியூச்சர் ஏதாவது ஒண்ணு நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சோம்னா, உங்க மூளை அங்க ஸ்டக் ஆயிரும். அது உட்கார்ந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும், டைம் ஓடிட்டே இருக்கும். உங்களால அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. இல்லைன்னா உங்களுக்குள்ளார தேவையில்லாத சிந்தனைகள் வந்துடும். ஓவர் தாட், ஓவர் திங்கிங். அப்ப நீங்க என்ன செய்யலாம்னு பிளான் பண்ணீங்களோ அந்த பிளானையே விட்டுருவீங்க, வேற எதையாவது செஞ்சுட்டு இருப்பீங்க. ஸோ இதைத்தான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, இதை வந்து சயின்டிபிக்கா சொல்லணும்னா பிரெயின் நம்னஸ். இதுக்கு பேர் என்ன? பிரெயின் நம்னஸ். இந்த பிரெயின் நம்னஸ் வந்துருச்சுன்னா இது ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி. இது எப்பவுமே நமக்கு வந்து சின்ன சின்னதா நம்ம பிரெயின்ல நடந்துட்டே இருக்கும். இந்த டோபமைன், அசிட்டோசின் அப்படிங்கிற சில ஹார்மோன்ஸ் வந்து அப்பப்ப இதுல சுரக்கும். அப்பதான் என்ன ஆகும்னா, உங்க மூளை சொல்லும், தம்பி தூங்கிரு அப்படின்னு சொல்லும். தான் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான, சுகத்தை அனுபவிப்பதற்கான நிகழ்வுகளை உங்கள் பிரெயின் செய்யும். இந்த கிளாஸ்ல நாம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, நீங்க பிரச்சனைக்குரியவர் அல்ல. உங்களுக்கு அல்ல இந்த பிரச்சனைகள், இந்த நோய்கள், இது எல்லாமே உங்களுக்கு கிடையாது. உங்களோட பிரெயின் தான் எல்லா வேலைக்கும் காரணம். நமக்கு அதான் தெரிஞ்சுக்கணும். நம்ம உண்மையிலேயே நீங்க டயர்ட் ஆகிறதுக்கு காரணம், டயர்டே ஆகாம நல்ல சுகமா இருக்கிற உங்களுடைய பிரெயின். ஸோ நம்ம நல்லாகணும், நல்ல இடத்துக்கு வரணும், நம்ம உயர்வை அடையணும், நம்மளோட ரொட்டீன் ஒர்க் அப்படி டக் டக் டக்குன்னு நடக்கணும் அப்படின்னா, நீங்க நினைச்சா பத்தாது, உங்களோட பிரெயின் மனசு வைக்கணும். ஸோ உங்க பிரெயின் எப்போ சரியான முறையாக ஒரு விஷயத்த வந்து தெளிவுபடுத்தி செய்யுதோ, அப்பதான் உங்களால சக்சஸ்ஃபுல்லாக நடக்கும். அந்த சக்சஸ் வரணும்னா உங்க பிரெயினையே நீங்க வெல்லணும். அந்த பிரெயினையே நீங்க ஆட்சி செய்யக்கூடியவராக நீங்க மாறணும். அந்த பிரெயினுக்கு ஓனரா நீங்க மாறணும். இப்போ உங்களுடைய அந்த மூளைக்கு நீங்க அடிமையாக இருக்கிறீங்க. அதுதான் பிரச்சனை. சோ இந்த பிரெயின் இந்த நம்னஸ கொடுத்துருச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க பிரெயின்குள்ளார ஒரு ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ஒரு பயங்கரமான ஈகோ எல்லாமே உருவாயிரும். சோ அந்த மாதிரி எதையெல்லாம் உருவாயிருச்சுன்னா, அந்த டென்ஷன் உங்களுக்குள்ள உருவாயிருச்சுன்னா, உங்களால எதையும் செய்ய முடியாது. நீங்க ஸ்ட்ரக் ஆயிருவீங்க. அந்த பிரெயின் வந்து உங்களை ஸ்ட்ரக் பண்ணிட்டு, நீ ரெஸ்ட் எடு, இந்த வேலையை செய்யாதேன்னு சொல்லும். ஏன்னா நம்ம ஒரு வேலை செய்யறோம்னால, நீங்க உடல் ரீதியா வேலை செஞ்சாலும் சரி, மன ரீதியா வேலை செஞ்சாலும் சரி, உங்க பிரெயின் தான் அதிகமா வேலை செய்யும். நம்ம உடலோட அமைப்புல பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிடுற சாப்பாடு, குடிக்கிற தண்ணி, சுவாசிக்கிற காற்று,
இதுல எதை வந்து நீங்க எனர்ஜியா உங்க உடம்புக்கு கன்வெர்ட் பண்ணாலுமே அந்த முழு எனர்ஜியில 20% எனர்ஜியை உங்க பிரெயின் தான் எடுக்கும். இங்கதான் நமக்கு ப்ராப்ளம் வருது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த காலையில 4 மணிக்கு 3 மணிக்கு எந்திரிச்சு இந்த பசங்க எல்லாம் வந்து எக்ஸாமினேஷனுக்காக படிச்சுட்டு இருப்பாங்க. யாராவது ஒரு தாய் தகப்பன் அவங்க கூட இருக்கிறவங்க ஒரு டீ காஃபி எல்லாம் போட்டு கொடுத்து சின்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் அந்த டைம்ல வச்சு கொடுத்தா அந்த பசங்க உற்சாகமா படிச்சுட்டு இருப்பாங்க. பட் அதே டைம்ல நீங்க மட்டும் தனியா எடுத்து வந்துருச்சு, நீங்களே ரிஸ்க் எடுத்து அப்படியே உட்கார்ந்து அந்த புக்கை ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா கொஞ்ச நேரத்திலேயே நீங்க ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள போய் ஒரு டிப்ரெஷன் வந்து அதுக்கப்புறம் உங்க மூளை எதுவுமே வேலை செய்யாம ஒரு லேக் ஆகி நின்னுட்டு இருப்பாங்க. அந்த பசங்க நல்ல பசங்க, படிக்கிற பசங்க. ஆனா லேக் ஆயிக்குவாங்க. நம்ம என்ன பண்ணனாலும் பிரெயின்க்கு உள்ள ஏறாது. ஏன்னா அங்க அந்த பிரெயின் சம்மதிக்காது. ஓகே நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து அதுக்கு வராது. அது ஒத்துக்காது. நான் ரெஸ்ட் எடுக்கிற டைம் நீ தேவையில்லாம என்ன ஸ்ட்ரெஸ் பண்ணாதன்னு சொல்லு. அப்பதான் அந்த காஃபி குடுத்தா, அந்த டீய அந்த குழந்தைக்கு கொண்டு போய் குடுத்தா, உடனே அது வந்து அத குடிச்சிட்டு, அப்படியே ரஃப் ஆயி திரும்ப டக்கு டக்கு டக்குன்னு கொஞ்சம் எல்லாம் படிக்கும். நல்ல மூளையில ஏறும். இது வந்து காஃபில கஃபீன் இருக்குது. அதனால வேலை செய்யுது. சாக்லேட் குடுத்தா சாக்லேட்ல கஃபீன் இருக்கு. ஆமா, கஃபீன் வந்து பிரெயின்ல வேலை செய்யுது. சோ, அந்த பிரெயினை தூண்டும் பொழுது, அத ரெஃப்ரெஷ் பண்ணும் பொழுது அது வேலை செய்யும். சோ, நமக்கு நல்லா தெளிவா தெரியுது. நம்ம எடுக்கக்கூடிய எல்லா உணவுலயுமே 20% நம்மளோட பிரெயின் தான் எடுத்துக்கணும். சோ, அந்த பிரெயின் வந்து ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கும்போது, அதுக்கு நெறைய எனர்ஜி லாஸ் இருக்கும் இல்லையா? 20%ங்கிறது 40% அது கன்வெர்ட். சோ, அப்ப நம்மளோட ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரஷன், ஃபியர் எல்லாமே வந்து அதிக அளவுல உருவாகும். இந்த உருவாக்கத்த கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம எனர்ஜிய குடுக்கணும். சோ, அந்த எனர்ஜிய நம்ம உணவாக குடுக்கும் பொழுது, உள்ள போய் ஆக்டிவேட் ஆகி பிரெயின் ஆக்டிவேட் ஆயிரும். அதனால தான் சொல்றது, இந்த குழந்தைகளுக்கு வந்து நல்ல நியூட்ரிஷன் ஃபுட், நல்ல ஆரோக்கியமான உணவுகள், ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த மாரி உணவ வந்து குடுங்க. ஏன்னா, அந்த டைம்ல அவங்களோட பிரெயின் ஆக்டிவேட் ஆகறக்கான விஷயம், நம்மளோட உணவுல 20 எபோவ் பெர்சன்டேஜ்ங்கும்போது பாருங்களேன், அப்ப என்ன குடுக்கணும்? நல்ல புரோட்டீன், நல்ல விட்டமின்ஸ், நல்ல மினரல்ஸ் அவங்களுக்கு குடுக்கும்போது, அவங்க நல்ல பிரைட்டா வருவாங்க. ஃபேட் குடுக்குறதுங்கிறது இல்ல. அவங்க குரோத் ஆகறக்கான அந்த விஷயங்கள கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குடுக்கும்போது, இது முழுக்க முழுக்க நம்மளோட பிரெயினே எடுத்துக்கும். அப்ப பிரெயின் சார்ந்த நட்ஸ் அதெல்லாம் குடுக்கும்போது, அவங்க உடல் வந்து சீக்கிரமா அத கன்வெர்ட் பண்ணி குடுத்துரும். அவங்க பிரெயினுக்கு. இந்த அடிப்படையில தான் நம்ம வந்து அந்த படிக்கக்கூடிய குழந்தைகள டேக் கேர் பண்ண சொல்றோம். நீங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையா அந்த குழந்தைகளுக்கு தேவையான புரோட்டீன்ஸ குடுங்க, மினரல்ஸ குடுங்க, விட்டமின்ஸ குடுங்க அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர்ஸ் என்ன ரெஃபர் பண்ணுவாங்க? நீங்க வந்து நல்ல போஷாக்கான ஃபுட் குடுங்க. எதுக்கு ஃபுட்டுக்கும் பிரெயினுக்கும் என்ன சம்மந்தம்? வயித்துக்குள்ளார குடுத்தா, வயிறுக்கு தான் பெருசாக போகுது. வயிறுக்குள்ள தான் போகப்போகுது. ஆனா, உழைப்பு நம்ம கனெக்ட் பண்ணோம்னா, நம்ம உடம்பு தான் வேலை செய்ய போகுது. இத்துணூண்டு இருக்கிற மண்டையில இருக்கிற இத்துணூண்டு இருக்கிற மூளைக்கு என்ன ஆகப் போகுது அப்படின்னா, கண்டிப்பா ஹை லெவல் எனர்ஜி தேவை. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஸ்ட்ரெஸ் ஆனோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? டீஹைட்ரேட் ஆவோம் இல்லையா? நீர்ச்சத்து உடம்புல குறையும். சிந்திச்சு பாருங்க. உங்களுடைய மன அழுத்தம், அதிகமான சிந்தனை உங்கள டீஹைட்ரேட் பண்ணும். டீஹைட்ரேட் பண்ணா உங்க உடம்புல இருக்கிற நீர்ச்சத்து குறையும். அந்த நீர்ச்சத்து குறையும் பொழுது அப்படியே தலை சுத்துற மாதிரி இருக்கும். ரொம்ப படிச்சாலோ, ரொம்ப சிந்திச்சாலோ, ரொம்ப நம்ம நினைவுகள ஏதாவது தேவையில்லாத ஓவர் தாட்ஸ நமக்குள்ள போட்டோம்னாலோ, அப்படியே தலை அப்படியே சுத்தி நம்ம ஏதாவது வர்ற மாரி தோணும். டீஹைட்ரேஷன் நீர பூரா உறிஞ்சு எடுக்குது அது. நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? நம்மளோட மூளை கொதிச்சுதுன்னா, நெறைய தண்ணிய நம்ம உடம்புல இருந்து எடுத்துரும். வெரி சிம்பிள் மெத்தட். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? தண்ணியோட அளவு அதிகமா குடுக்கணும். பாத்தீங்களா? விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் குடுத்தது பத்தாம, நீர்ச்சத்தும் அதிகமாக குடுக்க வேண்டும். இப்ப நீங்க வந்து அமெரிக்கால ஒரு பெரிய ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்கு. யாருக்கெல்லாம் தெரியும்? அத பத்தி சொல்லலாமா? நம்ம சீக்கிரமாவே இதுக்கு போயிரலாம். டைம் ஆயிட்டே இருக்கு. மெடிடேஷனுக்கு.
இங்க யாராவது பேர் ரிஜிஸ்டர் பண்ணாம இருந்தா உடனடியா உங்க பேரை வந்து சாட் பாக்ஸ்ல போட்டுருங்க. ஏஐ எனர்ஜி லாஸ் இல்லையா? ஏஐ இந்த ஏஐல வந்து ஒரு பெரிய பிரச்சனையை வந்து பேசிட்டு இருக்கிறாங்க அமெரிக்கால. என்ன? பல 1000 மெகா வாட்டர் இல்லையா? எத்தனையோ இது வந்து அளவு வந்து அந்த ஏஐ ப்ராசஸரை குளிர்விக்க தேவைப்படுதாமா. ஒரு டேமோட தண்ணி அப்படியே முழுசா அதுக்குள்ள கொடுக்கணுமாமா. அந்த அந்த டியூப்ல எல்லாம் அது போய் அவ்வளவு சூடு கம்மி ஆனாதான் அந்த ப்ராசஸர் கரெக்டா வேலை செய்யுமாமா, ஏஐ ப்ராசஸர். ஸோ அதுக்கு எதிரா வந்து இப்ப நிறைய அங்க போர், அங்க இருக்க மக்கள் வந்து சண்டை போட்டிருக்காங்க. எங்களோட குடிக்கக்கூடிய தண்ணியை வந்து நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஏஐ, கம்ப்யூட்டர், சூப்பர் கம்ப்யூட்டர் அதெல்லாமே வந்து என்ன, நம்மளோட பிரெயின் மாதிரி ஆக்டிவிட்டிஸை தான் அந்த டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் இந்த உலகம் இந்த அளவுக்கு ஒரு வெப்ல வேலை செஞ்சுட்டு இருக்குது. இன்னைக்கு வந்துருக்கிற இந்த அட்வான்ஸ்டு ஏஐ கூட அதே லெவல்ல தான் வேலை செய்யுது. அதே மாதிரிதான் உங்க மூளைக்கும் இதே மாதிரி நிறைய நீர் தேவை. இதே சிஸ்டம் தான் அங்க இருக்கிற என்ன சிஸ்டமோ அதே தான் உங்க பிரெயின்குள்ளரையும் இருக்கு. நிறைய நீர்ச்சத்தை கொடுக்கும் பொழுது அந்த நீர்ச்சத்து உங்க உடம்புல உங்களுடைய மூளைக்கான உஷ்ணத்தை குறைக்கிறது. ஸோ இந்த சிஸ்டம் எல்லாம் ப்ராப்பரா நம்ம ஃபாலோ பண்ண. அந்த பாத்தீங்கன்னா நிறைய பேர் நீங்க என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னா டக்குன்னு போய் ஒரு மெடிடேஷன்லாம் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ மெடிடேஷன் பண்ணும் பொழுதே நீங்க இன்னும் டீஹைட்ரேட் ஆவீங்க. ஏன்? நான் நார்மலாவே நம்ம என்ன சொல்லுவோம், நீங்க நல்லா மெடிடேஷன் பண்ணீங்களா நிறைய தண்ணி குடிங்க, நிறைய பால் குடிங்க, நிறைய பழம் சாப்பிடுங்க, இல்லைன்னா பல்லெல்லாம் உளுந்து போயிரும். நிறைய பேத்துக்கு தெரியாத ஒரு பெரிய புதிரான விஷயம் என்னன்னா, மெடிடேஷன் சிஸ்டம் நீங்க செஞ்சீங்கன்னா உங்க முடியும் பல்லும் கொட்டிரும். பட் ஆனா நம்ம கிளாஸ்ல பாருங்க, முடி நல்லா வளர்ந்துருக்கு, பல்லு நல்லா ஸ்ட்ராங் ஆயிருக்கு இல்லையா? ஏன்? நம்ம அதுல இருக்கிற கரெக்ஷனை கரெக்டா சொல்லி கொடுக்குறோம். இது பிரச்சனை இருக்கு, இதை நீங்க கரெக்டா எடுத்துக்குங்க, இந்த விஷயமெல்லாம் ப்ராப்பரா செய்யுங்க அப்படின்னு ஒரு சரியான குருவோட ஒரு வழிகாட்டுதல் இங்க இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில நீங்க பண்றனால இங்க இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அரைகுறையாக கற்றுக்கொண்டு அரைகுறையா செய்யும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாம் வரும். முடி கொட்டும், பல்லெல்லாம் உடைஞ்சு போயிரும், பல்லு சுத்தமா பலமே இருக்காது, பல்லு வந்து ஓட்ட விழுக ஆரம்பிச்சிரும். இதுக்கு என்ன காரணம்னா கால்சியம் கம்மியாயிரும், நீர்ச்சத்து குறைஞ்சிரும். இத வந்து நீங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு முறையா கத்து வச்சிருக்கணும். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஓவரா திங்க் பண்ணாலும் நமக்கு ப்ராப்ளம் தான். ஓவர் நாலேஜ், ஓவர் திங்கிங், ஓவர் தாட்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பல நோய்கள் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இது வர்றதுக்கு காரணம் என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான், உங்களோட எனர்ஜி லாஸ். நெகட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள அதிகமாகிறது. ஒருத்தர் வந்து அவருக்கு வந்து நிறைய ஓவர் திங்கிங், ஓவரா புலம்புறாரு, நிறைய பேசுறாரு, அவரை அவராலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல. எப்பவுமே அதிகமான நெகட்டிவ் அவருக்குள்ள உருவாகிக்கிட்டே இருக்குது. ஸோ அவர் ஒரு பிளான் பண்றாரு. அங்க இருக்கிற இவரோட அந்த சின்ன ஒரு குரு இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் கேட்கிறாரு, ஐயா இந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் எனக்கு தேவையில்லாம ஓவரா நாலேஜ், ஓவரா திங்கிங், எதையோ ஒண்ணு சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறேன், எதையாவது பேசிக்கிட்டே இருக்கிறேன், என்னால என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியல, நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வருது. சரி ஓகே, நீ இமாலயா போயிரு, எல்லாம் சரியாயிரும். ஸோ அங்கிருந்து ஒரு பெரிய குருவோட அட்ரஸ் கொடுக்குறாங்க. நேரா அவர் வந்து இமாலயா போயிடுறாரு. இமாலயால போய் உட்கார்ந்துகிட்டு குருவையும் சந்திச்சார். குரு சொல்றாரு, உனக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆகும்னா ஒரு 3 வருஷம் இங்கேயே இருந்துரு, அப்புறம் உனக்கு எல்லாமே சரியாயிடும், நீ நல்லபடியா இங்கிருந்து ட்ரெயின் ஆகி போயிடலாம். சரி குரு, நான் என்ன செய்யணும், என்ன தபசு, என்ன நான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க, என்ன தவம் இருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. 3 வருஷத்துல நீங்க இருக்கும் பொழுது வருஷத்துக்கு ஒரு முறை
என்கிட்ட வந்து 2 வேர்ட்ஸ் தான் சொல்லணும். பாக்கி வந்து நீ வந்து மௌன விரதத்துல இங்க இருந்துக்க. வேற ஒண்ணும் நீ பண்ண வேண்டாம் அப்படின்ட்டாரு. யார்ட்டயுமே நீ பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ இவரும் வந்து ஃபர்ஸ்ட் வருஷம் நல்லபடியா மௌன விரதத்துல 1 வருஷம் பூரா யார்ட்டயுமே பேசாம இருக்கிறாரு. ஸோ நேரடியா குரு கிட்ட வராரு. சரி ஓகே 1 இயர் முடிஞ்சு போச்சு உனக்கு. நீ உன்னோட 2 வார்த்தைகளை உபயோகிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனேயே அவரு டக்குன்னு சொல்றாரு, உணவு மோசம். என்ன சொன்னாரு? உணவு மோசம் அப்படின்னு 2 வார்த்தைய சொல்லிட்டு டைம் அவுட். அப்புறம் அவர் திரும்ப இன்னொரு வருஷம் நீ தபசுக்கு போயிரு அப்படின்ட்டாங்க. ஸோ இவரு வந்து திரும்ப அடுத்த வருஷம் போயிட்டாரு. அந்த வருஷமும் கம்ப்ளீட் ஆயிருச்சு. திரும்ப வராரு. இப்போ குரு சொல்றாரு, உன்னோட வார்த்தைகள் ரெடியாக இருக்கிறது. 2 வார்த்தை என்கிட்ட நீ பேசலாம் அப்படின்னு. உடனே அவரு படுக்கை கட்டியா அப்படின்னு நிறுத்திட்டாரு. படுக்கை கட்டியாக இருக்கிறதுன்னு நிறுத்திட்டாரு. 2 வார்த்தை முடிஞ்சு போச்சா? சோ திரும்ப வந்து 1 இயர் கண்டினியூ பண்ண சொல்லிட்டாரு. அப்படியே அந்த 1 வருஷம் போயிருச்சு. 3வது வருஷம் வந்துட்டாரு. 3வது வருஷம் வந்து நிக்கிறாரு. ஓகே. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஆ அப்போ இவரு எடுத்தோனே ஒரு வார்த்தைய சொல்றாரு. நான் போகிறேன். சோ அவர் அனுமதி குடுத்துட்டாரு. 3வது வருஷம் போயிட்டாரு. இதிலிருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, உங்கள இமயமலையில சொர்க்கத்திலேயே கொண்டு போய் வச்சாலும், உங்களோட நெகட்டிவ மாத்த முடியாது. எத்தன தவம் இருந்தாலும், இமயமலையில கொண்டு போய் வச்சாலும், உங்களோட நெகட்டிவ உங்கனால மாத்த முடியாது. அவரு 1 வருஷம் பூரா என்ன நெனச்சிருக்கிறாரு? 2 வார்த்தை பேசணும். அது என்ன வார்த்தையாக இருக்கணும்னா, அங்க இருக்கிற உணவு ரொம்ப மோசமா இருக்குது. அந்த சாப்பாட்ட பத்தி பேசணும்னு நெனச்சிருக்காரு பாருங்க. ஒரு மனுஷன தவம் இருக்கிறதுக்காக கொண்டு போய் உட்கார வச்சா, அந்த ஆள் தவம் பண்றத விட்டுட்டு, ஒரு நாள் வருஷம் பூரா என்னத்த சிந்திச்சிருக்கிறாரு? சாமிட்ட போய் நம்ம எதையோ சொல்லுவோம். சொல்லும்போது சாப்பாடு சரியில்லைன்னு சொல்லுவத சிந்திச்சிருக்கிறான். வேற எதுவும் சிந்திக்கல. எவ்வளவோ கேட்டிருக்கலாம், என்னவோ பேசியிருக்கலாம் இல்லையா? ஒண்ணும் பண்ண முடியல. சரி 1 வருஷம் தான் அப்படி போச்சு. அடுத்த வருஷமா வந்து எதையாவது சொல்லுவான்னு பார்த்தா, பெட்டு சரியில்லைன்னு சொல்லியிருக்கிறான். பாத்தீங்களா? அப்போ இந்த நாய் வால நிமித்த முடியாதுங்கிற மாதிரி, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைய சாதாரணமாலாம் சரி பண்ண முடியாது. இதான் உண்ம. இது நமக்கு புரியவே இல்ல. நம்மளோட நம்மளோட சிந்தனைய கண்ட்ரோல் பண்றது எப்படின்னு உங்களுக்கு புரியல. ஆனா நீங்க எதையோ முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. எதையோ செஞ்சுட்டே கடைசியில திரும்ப வந்து நெகட்டிவா கொட்டிர்றீங்க. அப்புறம் எப்படி போய் நல்லாகுறது? அதனால இமயமலை போனாலும் சரி, நீங்க வேற எங்க போனாலும் சரி, உங்கள காப்பாத்த முடியாது. ஏன்னா நெகட்டிவ்ங்கிறது அதுதான். சோ இந்த நெகட்டிவ்ல இருந்து நம்ம வெளிய வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட ப்ராப்ளம் வந்து நெகட்டிவ் அதிகமாக உருவாவது. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம அந்த நெகட்டிவ் எனர்ஜி நமக்குள்ள வராம, அந்த எனர்ஜி லாஸ் நமக்குள்ள வராம இருக்கணும்னா, நம்ம எதுக்கு இதை செய்யறோம்? தி பர்ப்பஸ் இல்லையா? தி லேக் ஆஃப் பர்ப்பஸ். நம்ம என்னத்த செய்யறோம்? அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். நீ சொல்லப் போறது நெகட்டிவ்ரா 2 வார்த்தை தான் சொல்லப் போற. இது தப்பு. நீ வந்து இத வந்து சொல்லாத. அதுக்கு பதில் வேற ஏதாவது நல்ல வார்த்தைகள நீ பேசு அப்படிங்கிற அந்த நம்ம வந்திருக்கிறது 1 இயர் நம்ம இதுக்காக வேஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஒரு ஒரு சொல்லப் போறது 2 வார்த்தை. இத சாப்பாடு நல்லா இல்லன்னா ஏன் சொல்லுவ நீயி? ஏன்? வேற ஏதாவது சொல்லியிருக்கலாம்ல்ல. அந்த மாரி தான் உங்க நெலைமை. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு புரியாம, நம்ம என்ன இவ்ளோ பாடுபட்டுட்டு இருக்கோம்னு புரியாம, நீங்க எதையோ சொல்லிர்றீங்க. சோ நமக்கு நம்மளோட வாழ்க்கையோட பர்ப்பஸ் என்னன்னு தெரியணும். அது தெரிஞ்சதுன்னா எல்லாத்தையுமே நம்ம செஞ்சிரலாம். அந்த சரியான ஒரு கோல் செட் நமக்கு வேணும் இல்லையா? நான் இதை அடையப் போகிறேன். இதை செய்யப் போகிறேன். இதுதான் என்னோட வாழ்க்கை. இதுதான் என்னுடைய திட்டம். அப்படிங்கிறதுல நம்ம தெளிவா இருக்கணும். பர்ப்பஸ் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சா தானே கோல் செட் என்னன்னு தெரிஞ்சா தானே
நம்ம எதுக்காக இந்த கிளாஸ் அட்டன் பண்ணி இருக்கோனாவது நமக்கு புரியும் இல்லையா? எஸ் ஆர் நோ? எங்க யார் எதை காட்டினாலும் சரி ஓடிட வேண்டியது. ஓடி போய் அதுல ஏறி உட்காந்துக்க வேண்டியது. எங்க வந்திருக்கிறோம்? எதுக்கு வந்திருக்கிறோம்? என்னத்த கத்துக்க போறோம்? இது நமக்கு தேவையா? வேணுமா? வேண்டாமா? எதுவும் நமக்கு தெரியாது. ஆனா நம்ம எதையோ செய்வோம். யாரோ எதையோ என்னமோ தராங்கன்னா ஓடிடுவோம் அதுக்கு பின்னாடி. இதுதான் நம்மளோட குணாதிசயம். இந்த மாதிரியான நிகழ்வுகள வந்து நம்ம தவிர்க்கணும். அதாவது இது இன்னொன்னு பயங்கரமா கத்து வச்சிருக்கிறவங்களோட பிரச்சனை ஒண்ணு இருக்குது. அதுக்கு ஒரு சின்ன மாரல் ஸ்டோரி இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம மெடிடேஷனுக்கு போலாம். ரொம்ப டைம் இல்லாதனால வேகமா முடிக்க வேண்டுறோம். ஒரு நல்ல மரம் வெட்டக்கூடிய ஒரு மனிதர். அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு புதுசா ஒரு இடத்துல வந்து வேலைக்கு போறாரு. ஸோ அந்த வேலைக்கு போயி அங்க வேலை செய்யும் பொழுது, அவரு என்ன பண்றாரு, அந்த ஓனருக்கு நல்லத செய்யணும்னா, நல்ல ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் அப்படின்னு சொல்லி காமிக்கணுங்கிறதுக்காக, அவர் என்ன பண்றாரு, அப்படியே மரத்த டான்னு ஒரே நாள்ல 15 மரத்த வெட்டி தள்ளிர்றாரு. அதுக்கு அடுத்த நாள் போறாரு, 18 மரத்த வெட்டி தள்ளிர்றாரு. 3வது நாள் போறாரு, வெட்டுறாரு. 14 மரம் தான் வெட்ட முடிஞ்சுச்சு. 4வது நாள் போறாரு, 10 மரம் தான் வெட்ட முடியுது. அதுக்கு அடுத்த நாள் போறாரு, வரவரான்னு வெட்டி வெட்டி சாய்க்கிறாரு. அன்னைக்கு 8 மரம் தான் வெட்ட முடிஞ்சது. அதுக்கப்புறம் திரும்ப போறாரு. திரும்ப அவர் ரொம்ப டிப்ரஷன்ல இருக்கிறாரு. ஒண்ணுமே பண்ண முடியல. அவரு திரும்ப வந்து வெட்டு வெட்டுன்னு வெட்டுறாரு, உழைக்கிறாரு, துடிக்கிறாரு, கதர்றாரு. 5 மரத்துக்கு மேல வெட்ட முடியல. ஓனர் வராரு. "இங்க வாப்பா தம்பி, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற?" இப்ப அவர் சொல்றாரு, "இல்லங்க ஐயா, நான் 18 மரம் வரைக்கும் வெட்டியிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு வந்து என்னால 5 மரம் கூட வெட்ட முடியல. ஆனா நான் வேகமா தான் வெட்டுறேன். நல்லா தான் வேலை செய்றேன். வாழ்க வளமுடன். நான் ரொம்ப வேகமா, ரொம்ப கூர்மையா, ரொம்ப இதா தான் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். உழைப்ப வந்து முழுசா தான் போட்டிருக்கிறேன். என்னன்னு எனக்கே புரியலைங்கய்யா. என்னால இன்னைக்கு 5 மரத்துக்கு மேல வெட்ட முடியல." அப்ப அந்த ஓனர் சொல்றாரு, "உன் கையில ஒரு கோடாலி வச்சிருக்கிறியல்ல, அத எப்ப நீ பட்ட தீட்டுன? எப்ப நீ வந்து அத ஷார்ப்பா மாத்துன?" அப்படின்னு கேட்கிறாரு. "ஐயா, நான் ஃபர்ஸ்ட் நாள் இங்க வேலைக்கு வரும்போது நல்லா தேய்ச்சுட்டு தாங்க வந்தேன். அதுக்கப்புறம் ஏகதேசம் அந்த 18 மரம் வெட்டுனதுக்கு அப்புறம், அந்த கோலாடியோட நிலை என்னவா இருந்திருக்கும்? மழுங்கி இருக்கும் இல்லையா? அது மழுங்குனனால தான் அவருனால 5 மரம் கூட வெட்ட முடியல." இப்ப நம்ம என்ன செய்யறோங்கிறத விட, அத எப்படி செய்றோம்? எதுல செய்றோம்? எதுக்காக செய்றோம்? அந்த செய்யறது வந்து முறையா தான் நம்ம செய்றோமா? அந்த ஒரு ஒரு செயலும் கரெக்ட்டா, ஸ்மார்ட்டா இருக்குதா? இப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் வந்து நமக்கு வேணும். ஸோ நம்மையே நாம் புரிந்து கொண்டால், நம்மளோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இல்லையா? ஸோ நம்ம நம்மளையே புரிஞ்சுக்கல. நம்ம என்ன செய்றோம்? நம்ம எந்த பர்ப்பஸ்க்காக இங்க இருக்கிறோம்? அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. ஸோ அந்த ஒரு கோல் செட்டு. நம்ம உழைக்கிற உழைப்பு எங்க போய் சேரணும்? குட் மார்னிங்மா, லக்ஷ்மி. உங்க பேர் வந்து இங்க பதிவு பண்ணீங்க எல்லாருமே. அப்பதான் உங்கள வந்து ரீகால் திரும்ப வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு, இந்த கிளாஸ் வந்து திரும்ப நீங்க கேட்கறதுக்கு சௌரியமா இருக்கும். ஓகே. ஸோ நமக்கு வந்து ஒரு கோல் செட் வேணும். எங்க நம்ம போக போறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். நம்ம போகக்கூடிய பாதை என்னங்கிறதும் நமக்கு தெரியணும். அந்த பாதை மட்டும் தெரிஞ்சா பத்தாது. சரியான முறையாக நம்ம அந்த இடத்துல போய் சேர்ந்தா, நமக்கு என்ன கிடைக்குங்கிறது நமக்கு தெரியணும். இதெல்லாம் நமக்கு தெளிவு இருந்தா, நம்ம வாழ்க்கையை கடந்து சென்று விடலாம். நம்ம வாழ்க்கையை வெற்றி அடைந்து விடலாம். அதற்கான ஒரு வகுப்பு தான் இந்த EFT, இந்த எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக். இது மூலமா நெறைய பலன்களை அடைஞ்சவங்க இங்க இருக்கிறாங்க. வணக்கம் சார் தினேஷ்குமார். காலை வணக்கம். வெரி குட் மார்னிங். ஸோ நம்ம வகுப்புல சேர்ந்து இந்த கிளாஸ்ல நெறைய சக்சஸ் ஆனவங்க இருக்கிறாங்க. அதுல ஒருத்தவங்க யாராவது இந்த வகுப்புல வந்து நீங்க மைக் ஆன் பண்ணி பேசலாம். எஸ்.
நம்ம கிளாஸ் முடிச்ச நபர் யாராவது இங்க மைக் ஆன் பண்ணி பேசுங்க. மகா, குமார், யார் குமார், நிறைய பேர் இருக்கிறீங்கல்ல. ஹேமலதா, நம்ம இப்பத்த லாஸ்ட் பேட்ச் அமிர்தவல்லி, காயத்ரி. எஸ், ஐ எம் சார் அவுட் குட் சி. மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா ஜியோஜி இருக்கோம் சார், சூப்பரா வாழ்த்துக்கள். இருக்குங்க சார், வாழ்த்துக்கள். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா அந்த இருக்கேன் சார், நல்லா நாட்டு எப்படி இருக்குது? ப்ராப்ளம் எதா இருக்கா உங்களை சுத்தி? பரவாயில்ல சார். இங்க ஒன்றும் நம்ம இருக்கிற இடத்துல ஒன்றும் பிரச்சனைகள்லாம் இல்லை. அதனால சரி சரி. ஸ்மூத்தாக தான் போகுது. நீங்க சரிங்களா? எந்த நாட்டுல இருக்கிறீங்க இப்போ? சவுதி அரேபியா சார். சவுதி அரேபியால. ஓகே. சார் அங்க ஹஜ் எல்லாம் நடக்குதுங்களா இப்போ? ஹஜ் தான் சார் போயிட்டு இருக்கு. பட் இது ஒன்றும் வார் ஒன்றும் பெருசா போகல. சரிங்களா? ஆஹ் ஆஹ் ஏன்னா இவங்க கொஞ்சம் ஈரான் சப்போர்ட்டடுன்னு சொன்னதுனால இவங்க கொஞ்சம் ஒன்றும் இது இல்லை சார். யுஏஇ ப்ராப்ளம் இல்லை. தான் ரொம்ப போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. ஆஹ் துபாய் அண்டு துபாய், கத்தார் அவங்க தான் ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஆஹ் ஆஹ். ம். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அதனால ஓகே. ஸோ நல்லா தான் போயிட்டு இருக்கு சார். இங்கே ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்கு. உங்களோட இதெல்லாம் எப்படி சார் போகுது? ரம்ஜான் பண்டிகைகள்லாம்? நல்ல சிறப்பா இருக்கு சார், நல்லாவே இருக்கு, நல்லா பிஸியா இருக்கிறோம், ஓகே சிறப்பாவே ஓகே கொண்டாடிட்டு ஓகே. இருக்கிறோம். வீட்லயும் நிறைய நன்றி நன்றி. விசேஷங்கள் போயிட்டு இருக்குது. ஓகே சார், சரி நம்ம சரி கிளாஸ் சரி. உங்களுக்கு என்ன சார் கொடுத்தது? இன்னும் அதை வச்சு என்ன ஆயிருக்கிறீங்க? சார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் தான் சார் நம்ம பேசிக்ஸ் வந்து அட்டன் பண்ணோம். சரி. சரிங்களா? ரொம்ப பணத்தட்டுப்பாடுகள், மன ஆஹ் உளைச்சல்கள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. ஸோ நம்ம பேசிக்ஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சில தெளிவுகள் நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி எங்கே வந்து நம்ம கொஞ்சம் ஷார்ப்பன் பண்ணணும், எதை கொஞ்சம் ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் நிறைய நடந்தது சார். அதனால ம். இப்போ மேபி அதுக்கப்புறமேட்டு தான் இப்போ நம்மளுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது. இருக்கிற கடன்கள் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு இப்போ கொஞ்சம் வந்து பீஸ்ஃபுல்லான லைஃப்பை நோக்கி மூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கோம் சார். அதனால அது வந்து ஓகே. ஒரு பெரிய இது இல்லை. கிட்டத்தட்ட இருந்த கடன்கள்ல வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட்ஸ், ஒரு 20-25 லட்சம் ரூபாய்க்கு வந்து ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்தா போதும் அப்படின்ற ம். மாதிரியான ஷார்ட்டேஜஸ், அந்த அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய கிரியேட் ஆயிட்டு இருக்கு சார். அதனால சூப்பர் சார். இதில் நம்ம அட்வான்ஸ் பண்ணணும்னு பார்த்தோம், பண்ண முடியல. அடுத்த டைம் இந்தியா வந்ததுக்கு அப்புறம் ஹோப்ஃபுல் இன்ஷா அல்லாஹ் அதை பண்ணுவோம் சார். அடுத்த கண்டிப்பா. கிளாஸஸ் கண்டிப்பா அட்டன் பண்ணுவோம். ஓகே சார், இன்னொரு தேங்க்யூ. இப்போ வந்து நம்ம ஆஃபரோட அட்வான்ஸ் அறிவிச்சிருக்கோம். ஆன்லைன் தான். இந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே 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 ஓகே. இல்லை சார், எனக்கு டைமிங் தான் கொஞ்சம் ஒத்து வர மாட்டேங்குது. ஏன்னா இங்கே ஓகே இருக்கிற ஓகே. டைமிங்க்கும் நீங்கள் கிளாஸஸ் பண்ணுற டைமிங்க்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதனால தான் ஆமா. கொஞ்சம் கஷ்டமா ஈவினிங் இருக்கு. வந்து நமக்கு அந்த 8 மணிங்கிறது உங்களுக்கு 4 மணி ஆயிரும் இல்லையா? 4:30 மணி, 5 ஆறு மணி ஆறு ஆயிரும். மணி சார். 6 5:30 மணி மணி. ஆயிரும். 5:30 மணி, ம். 2.5 மணி நேரம் டிஃப்ரெண்ட் சார். ஸோ அப்போ ஆமா. அந்த 5:30 மணின்னா அப்போதான் சைட்டை முடிச்சுட்டு நம்ம ஒரு 1 ஹவர் டிராவல் இருக்கும் சார். டிராவலில் ஒன்றும் ம். பண்ண முடியாது, அதுதான் பிரச்சனை நம்மளுக்கு. ஏன்னா நம்மளோட அதனால தான் கொஞ்சம். ஒரு ஸ்டூடெண்ட் அபுதாபில இருந்து அட்டன் பண்ணவங்க அப்படிதான். அவரு கரெக்டா ஆபீஸ் 6 மணிக்கு முடிஞ்சிரும். அவர் அங்கிருந்து அப்படியே கார்லயே அட்டன் பண்ணிட்டு வருவாரு. அப்படியே வந்து ம் ரூமுக்கு மேல வந்துருவாரு. அப்படியே வந்து ரூம்ல வந்து அட்டன் பண்ணுவாரு. சோ இது வந்து ம் தொடர்ந்து அவர் ம். ஒரு நம்ம கிளாஸ் வந்து 12 நாள் அட்டன் பண்ணியிருக்காரு. ஓகே 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 ஓகே. ஓகே சார், ஓகே சந்தோஷம் சார். சார். இல்ல இப்ப நம்மளுக்கு இண்டிவிஜுவல் வெஹிக்கிள்ஸ் இருந்ததுன்னா ஓகே சார். நம்ம வந்து ஒரு கம்பெனி வெஹிக்கிள். கம்பெனி வெஹிக்கிள் ஒரு 3 பீப்புள்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம வருவோம். இண்டிவிஜுவல் வெஹிக்கிள்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். அது மேபி எப்போ வருதுன்றது தெரியல. அதனால தான் கொஞ்சம் கஷ்டம் சார். இப்போ நம்ம மட்டும் தனியாக வர ஓகே. மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் சொல்ற மாதிரி காரில் அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம். பிரச்சனை இருக்காது. ஸோ ஆமா. ஒரு 4 பீப்புள்ஸ்ன்றதுனால அவங்க எல்லாமே வந்து ஒருத்தர் பாகிஸ்தானி, மேபி 3 பேருமே பாகிஸ்தானிஸ் தான். நான் மட்டும் தான் இந்தியன்ஸாக இருப்பேன். அதனால டிஸ்டர்பாக இருக்கும் சார், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே சார். அதுக்கு தான் பார்த்துக்கலாம். பார்ப்போம் சார், கண்டிப்பா கண்டிப்பா சான்சஸ் பண்ணுங்க சார். கிடைச்சிச்சுன்னு அட்டன் பண்ணிடுவோம் சார். ஓகே கண்டிப்பா சார். ரைட், கண்டிப்பா. தேங்க்யூ சார், ஓகே தேங்க்யூ சார். சார். தேங்க்யூ, தேங்க்யூ. ஓகே. சோ இது வந்து நமக்கு போதுமானது. ஏன்னா அவரோட வாழ்க்கைய வந்து இந்த அளவுக்கு மாத்தியிருக்கிறாரு. அதுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் ஆனது வந்து நம்மளோட EFT அப்படிங்கிறது தான். அவர் வெறும் பேசிக் தான் கத்து வச்சிருக்கிறாரு. இருந்தாலுமே வந்து இவ்வளவு பெரிய ரிசல்ட் எடுத்திருக்கிறாரு. சோ நம்ம மெடிடேஷன் போயிரலாமா? நம்மளோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த மெயினா இந்த ஓவர் ஸ்ட்ரெஸ், ஓவர்
தேவையில்லாத சிந்தனைகள் இதனால வந்து நமக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு வருது அப்படிங்கிறத வந்து கிளென்ஸ் பண்றதுக்கான ஒரு சிஸ்டம். ஸோ அது மூலமாக நம்மளுடைய உடலும் மனமும் ஆரோக்கியத்தை நோக்கி பயணிக்கிறத வந்து நம்ம இந்த இதுல மெடிடேஷன் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய இருக்கையை சரி செய்யணும். நீங்க எங்க இருக்கிறீங்களோ ஃபர்ஸ்ட் அந்த சிச்சுவேஷன்ல அமைதியா இருக்கிறதுக்கான முயற்சியை செய்யுங்க. நீங்க பண்ண வேண்டியது மெயினா வந்து அதுதான். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத அமைதியாக இருக்கக்கூடிய நிலையை உங்களுக்குள்ள ஏற்படுத்திக்கங்க. எங்கேயாவது ஓவர் டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா அது வந்து அவாய்ட் ஆயிருங்க. அவாய்ட் ஆயிட்டு நீங்க ஒரு ரிலாக்ஸான இடத்துக்கு வந்துருங்க. அங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டூல் போட்டு உட்காருங்க. எங்களோட வகுப்பு பொறுத்த வரையிலும் இட்ஸ் அமேசிங்கான விஷயம். இது வந்து முழுக்க முழுக்க யூனிவர்ஸ் ரிலேட்டட். ஸோ அதனால வந்து நீங்க சம்பளம் போட்டு அல்லது வந்து தியான நிலையில உட்கார்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து சுகாசனா, பத்மாசனா இல்ல வந்து சம்பளம் போட்டு உட்கார்றது இந்த மாதிரி செய்யக்கூடாது. 2 கால்களையும் நிலத்தோடு பதித்து உங்களை 2 கால்களையும் ஒரு ஸ்டூல்ல உட்கார்ந்துதான் கால் கீழே வச்சுக்கணும். ஓகே, ஒரு பெஞ்ச்ல ஸ்டூல்ல உட்கார அடிப்படையில தான் நீங்க உட்காரணும். கால் தொங்க போட்டு உட்கார்ந்து இருக்கணும். இல்லைன்னா கால் வந்து நிலத்தோடு பதிச்சிருக்கணும். ஸோ அப்படிதான் நீங்க இது ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு இது தெளிவா தெரியும். ஸோ அதனால அவங்க வந்து ப்ராப்பர் வேல உட்காந்துக்குவாங்க. நீங்க தெரியாதவங்க நீங்க வந்து ஸ்டூல்ல உட்காந்துக்குங்க. மேபி நாங்க கொடுக்குற இந்த இது ஹை லெவல் எனர்ஜியா இருக்கும். அதனால லட்சக்கணக்கான வாட்ஸ் கரண்ட் வந்து உங்க உடம்புக்குள்ள வரும். ஏன்னா அந்த எனர்ஜியோட பவர் அந்த மாதிரி. ஸோ நீங்க வந்து சம்பளம் போட்டு உட்கார்ந்துடக்கூடாது. அது உங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க தெளிவா நீங்க வந்து கால்களை தொங்க போட்டு உட்காந்துக்குங்க. ஸ்டூலு, சேரு அந்த மாதிரி வச்சு உட்காந்துங்க. உங்க பக்கத்துல ஒரு பாட்டில் தண்ணி வேணும். எங்க இருந்தாலும் தண்ணி இருந்தாலும் எடுத்து வச்சுங்க. டீஹைட்ரேஷன் ஆகும். அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு. தண்ணி இல்லைன்னா நாளைக்கு எடுத்து வச்சுங்க. இன்னைக்கு விட்டுருங்க. உட்காருங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். க்ளோஸ் யூர் ஐஸ். உங்க கண்களை மூடி உங்களுடைய கண்களை மூடி கால்களை நிலத்தோடு பதித்து முதுகுத்தண்டை நேராக வைத்து உங்களுடைய சுவாசத்தை கவனியுங்கள். உங்களுடைய நார்மல் பிரீத்திங், அந்த சுவாசத்தை கவனிக்கும் பொழுது அது இடதுபுறமாக செல்கிறதா வலதுபுறமாக செல்கிறதா அப்படிங்கிறத நீங்க வாட்ச் பண்ணுங்க. உங்களுடைய சுவாச காற்றை கவனியுங்கள். உங்களுடைய ஒரு சுவாசத்திலையும் உங்களுடைய உடலும் மனமும் மிக ஆரோக்கியமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. நார்மல் பிரீத்திங். Take deep breath. Breathe in. Hold your breath. நீங்க அந்த பிரீத்தை வந்து சில நிமிடங்கள் பிடித்து வைக்கணும். அதுக்கப்புறமா நீங்க மெதுவா உங்களால முடியாத நிலையில அந்த மூச்சு காற்றை வெளிப்படுத்துங்கள். ஸ்லோலி பிரீத் அவுட். ஒன் மோர் டைம் ட்ரை பண்ணலாம். பிரீத் இன். ஹோல்ட் யுவர் பிரீத். உங்க பிரீத்தை வெளியே விட்டுறாதீங்க. அதே நிலையில் அப்படியே பிடிச்சிட்டு இருந்துங்க. மேக்சிமம் உங்களுடைய அந்த சுவாசத்தை நிறுத்தக்கூடியவர்களாக இருங்கள். ரொம்ப முடியாத நபர்கள் உங்களோட மூச்சு காற்றை ஸ்லோலி பிரீத் அவுட். மெதுவாக அந்த மூச்சு காற்றை வெளியேற்ற வேண்டும். உங்களுடைய சிந்தனையில இருக்கக்கூடிய
அந்த ஆங்ஸைட்டி, அந்த ஸ்ட்ரெஸ், அந்த டிப்ரெஷன், அதை சார்ந்து என்னெல்லாம் உங்களுக்கு வருகிறதோ, அந்த ஓவர் தாட், ஓவர் திங்கிங், அதை மெதுவாக உணருங்கள். உங்களுடைய சிந்தனையில் கவனமாக கவனியுங்கள். நான் இப்ப எதுவும் பேச போறதில்ல. அந்த மியூசிக்கை மட்டும் கவனிங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கவலை, அந்த சங்கடம், துக்கம், உங்களோட ஓவர் தாட், ஓவர் சிந்தனை, உங்களுடைய பிரச்சனை, அதை அப்படியே நினைவில் கொள்க. அமைதியா இருங்க. நார்மல் பிரீத்திங், ரிலாக்ஸ். இந்த நிகழ்வில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள், இந்த நிலைமை உண்மையில் நான் தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுள் தான் இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை முழுமையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, புரிந்தோ புரியாமலோ நான் அந்த நிகழ்வுகளுக்கு காரணமான மனிதராக மாறியிருக்கேன். ஸோ அதனால் அந்த நிகழ்வை, அந்த இடத்தை, அந்த சூழலை, அந்த பிரச்சனையை, இன்றைய நான் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சங்கடத்தை, துக்கத்தை, கவலையை நான் முழுமையாக நான் தான் காரணம் என்று அதை ஏற்றுக்கொள்கிறேன். என்னோட ஒவ்வொரு நிகழ்வுக்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். I am the soul of responsibility. உங்க மனசை அப்படியே கூல் பண்ணுங்க, அமைதி பண்ணுங்க. அதுல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், அந்த கவலைகள் என்னெல்லாம் இருக்குதோ அதை முழுமையாக நான் மன்னிக்கிறேன். I forgive all completely. ஸோ அங்க இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் என்னை கஷ்டப்படுத்திய, என்னை துக்கப்படுத்திய, என்னை கவலை கொடுத்த, எனக்கு அந்த நிகழ்வை நடக்காமல் தடுத்த பல பிரச்சனைகளுக்கும் காரணமான அந்த நபர்களை முழுமையாக நான் மன்னித்து விட்டேன். அதே இடத்தில் முழுமையாக, ஆத்மார்த்தமாக, முழுமையாக நான் அந்த மனிதர்களை நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறேன். I forgive all completely. I love myself completely. I love all. Thank you. Thank you, my God. Thank you, universe. Thank you, myself. Thank you to all. இந்த நிகழ்வுகள், இந்த இடங்கள், இந்த பிரச்சனைகள், இந்த கவலைகள், இந்த துக்கங்கள், இந்த சங்கடங்கள், அதெல்லாம் முழுமையாக என்னிலிருந்து வெளியேறியதற்காக, அதெல்லாம் என்னிலிருந்து வெளியே சென்றதற்காக, அதை முழுமையாக நாம் மன்னித்ததற்காக, அந்த அன்பை இரு புறமும் சமமாய் பகிர்ந்ததற்காக, அதை நான் ஏற்றுக்கொண்டதற்காக, மேலும் என்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய சுபிக்ஷம் கிடைத்தமைக்காக, அந்த வெற்றியை நோக்கி பயணித்து இன்று நான் மிக உச்சத்தில் இருப்பதற்காக, அந்த லைஃப் டைம் பர்பஸ் என்ன என்பதை நான் கண்டறிந்ததற்காக அந்த பிரபஞ்சத்திடம் நன்றி கூறியவனாக இருக்கிறேன். அப்படியே உங்களையே நீங்க முழுசா கவனிங்க. உங்க தலை முதல் கால் பாதம் வரை உங்களுடைய உடலின் அமைப்பை, உங்க
உங்களுடைய அந்த முழு சக்தியையும் உங்களுக்குள் உணருங்கள். உங்களுடைய தலை முதல் கால் பாதம் வரை இருக்கக்கூடிய உங்களோட உடலை கவனமாக பார்த்து கொண்டே இருங்கள். I love myself completely. Thank you, my God. Thank you, universe. நிகழ்வுகள் எல்லாம் சுட்சமாக முடித்தமைக்காக, அந்த குட் எனர்ஜி எனக்கு கிடைத்தமைக்காக நன்றி. Thank you. நார்மல் பிரீத்திங். உங்களோட சுவாசத்தை கவனிங்க. உங்களுடைய ஒவ்வொரு சுவாசத்திலும் உங்களுடைய உடலும் மனமும் நீங்க ஆரோக்கியம் கொள்ளுவாங்க. Take deep breath. Breathe in. Hold your breath. அந்த சுவாசத்தை நிறுத்தி உங்களை நீங்கள் உணருங்கள். உங்களுடைய உச்சம் முதல் கால் பாதம் வரை அந்த கெட்ட நிகழ்வுகள், அந்த நெகட்டிவ் எனர்ஜி உங்கள் உடலில் இருந்து, உங்களுடைய மனதில் இருந்து, உங்களுடைய சிந்தனையில் இருந்து முழுமையாக அது வெளியேறுவதை கவனியுங்கள். Slowly open your eyes. மெதுவாக உங்கள் கண்களை திறந்து உங்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை உங்க உடல் முழுவதும் தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். ஸோ இந்த அனுபவத்தை நீங்க வந்து உங்களுக்குள்ளார பகிரலாம். யார் வந்து இப்போ மெடிடேஷன் பண்ணீங்களோ, இதே மாதிரி நம்மளுடைய முன்னார் வகுப்புல இருக்கக்கூடியவங்க உங்களுடைய அனுபவத்தை இங்க பகிரலாம். மைக்கை டக்குன்னு ஆன் பண்ணுங்க. மகா வெளியே இருக்காங்க. ஸோ நீங்க யாராவது பேசுங்க. எஸ், பேசுங்கம்மா. பார்வதி நந்தன். ரொம்ப எனர்ஜெட்டிக்கா தேங்க்யூம்மா. இருந்தது. எஸ், நம்ம வகுப்புகள்லாம் எப்படி இருக்கும்? நம்மளுடைய அந்த லைஃப் மாஸ்டர் கோர்ஸ், பிரெயின் மாஸ்டரி கோர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு நம்மளுடைய கோர்சஸ், அப்புறம் அட்வான்ஸ் ஏடிசி கோர்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம கோர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குமா பார்வதி நந்தன்? சார் ரொம்ப நல்லா இருக்கு. ம், என்னன்னா நான் கொஞ்சம் ஹஸ்பண்டுடைய ஹெல்த்னால நான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஓகே ஓகே, ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணுங்க. எஸ், லக்ஷ்மி பேசுங்கம்மா. பேசலாம் லக்ஷ்மி, நீங்களும் பேசலாம். யூ ஆர் குட் மார்னிங் சார். ஓல்டு ஸ்டூடெண்ட் ஆயிட்டீங்க நீங்களும். ஓகே பேட்ச் சார். முடிஞ்சிச்சு இல்ல? ஆமா சார். குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். எனர்ஜெட்டிக்கா இருந்துச்சு இந்த இது கிளாஸ். ஆக்சுவலா நைட்டு படுத்ததே நான் 3 மணி தான். எங்க வீட்டுக்காரர் ஊர்ல இருந்து வந்தாருன்ட்டு. பட் ஆட்டோமேட்டிக்கா 5 o'clock எழுந்துட்டேன் நானு. காலையில 6 o'clock கிளாஸும் அட்டன் பண்ணிட்டேன், இப்போவும் அட்டன் பண்ணிட்டேன். ரொம்ப Super. நல்லா ரிசல்ட். இதுவே ஒரு மிராக்கல் தானே சார் உங்களுக்கு? கண்டிப்பா. அவரோட இப்போ கூட சேஞ்சஸ் அந்த எப்படி இருக்கு? டயர்னஸ் தெரியல. அவரோட சேஞ்சஸ் நல்லா தான் இருக்கு. நேற்று வந்தோன்னே பார்த்தாச்சு, நிறையவே சேஞ்சஸ் இருக்கு. ஒண்ணு அந்த அளவுக்கு டிப்ரெஷனாவே இல்ல. அவரு நல்லா நார்மலா இல்ல, இன்னும் அழகா பேசினார். இந்த அந்த மாதிரி பேசி நான் பார்த்ததே இல்லை 50 இயர்ஸ்ல. வந்தோன்னா வந்ததே நைட் 1:30 தான். வந்தோன்னா அத நல்ல இதுவாதான் பேசினாரு. அது ரொம்ப நல்லா இருந்தது. எப்பவுமே சிடு சிடுன்னு இருப்பாரு, ஏன்னா இல்ல இப்போ. எஸ், அதுவே ஒரு பெரிய மிராக்கிள் தான் சார்.
நமக்கு. நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ அதுவாக மாறி இருக்கிறது ஆமா, இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறேன் அவர்கிட்ட இருந்து. கண்டிப்பா உங்க வாழ்க்கை முழுமையாக மாறும். சோ அதனால தேங்க்யூ லட்சுமி சார். ஒரு வாழ்க வளமுடன்மா. தேங்க்யூ மேம். வாழ்க வளமுடன். அவங்க என்னோட ஃப்ரெண்டு வாழ்த்துக்கள். தாங்க சார் அவங்க. ஜெயா டீச்சர், தேங்க்யூ 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 வாழ்த்துக்கள். சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூமா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் லக்ஷ்மி மேம். தேங்க்யூ சார். நல்லா ட்ரை பண்ணுங்க, நல்லா பிராக்டிஸ் கண்டி பண்ணுங்க. கண்டிப்பா உங்க கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. உங்க ஆனா உங்களுக்கு ஏத்த ஒண்ணு மாதிரி ஒரு நடக்கும். விஷயம் சொல்லிக்கணும் சார் உங்ககிட்ட. ஆக்சுவலா நான் ரொம்ப லேசியா இருந்தேன், எல்லாமே பக்கத்துல இருக்கு ஆனா செய்ய மாட்டேன். ஆனா இப்ப ஆட்டோமேட்டிக்கா அதுவா நடக்குது. பட் ஓகே, நல்லா இருக்கு இது. உங்க நண்பர்கள் கூட இருந்தும் நீங்க இதுக்குள்ள வரல, விளம்பரம் முடிச்சு வந்தீங்க இல்லையா? ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா சார். உங்க அதுவும் 2 ஒரு பேர் இங்க miracle தானே சார். ஆல்ரெடி இருக்கிறாங்க. அனுப்பிச்சிருக்கேன் அவங்கள சார் லிங்க் அனுப்பிச்சிருக்கேன். ஆனா ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி தான் சஜஷன் கேட்டாங்க. சரிம்மா கண்டிப்பா ஜாயின் பண்ணு, நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அதான் சார். அது மார்னிங் கிளாஸ் அவ்வளோ நாள் அவங்க ஜாயின் ம். பண்ணல. நம்மளோட ஆடு ரன் ஆனு ஆட்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதுல வந்து ஜாயின் பண்ணிருக்கிறாங்க. அதுவே பெரிய ஆமா ஆமா. மிராக்கிள். ஜெயா மேம் வந்துட்டு 1 year பேக்கே பண்ணிட்டாங்க. எனக்கு நான் இப்பதான் சார் ஜாயின் பண்ணேன். எஸ் எஸ் அதுக்கு ஒரு நேரம் வரணும் இல்லையா? நமக்கான கண்டிப்பா அந்த கண்டிப்பா இடம் சார். அது கிடைக்கணும் இல்லையா? ஆமா கண்டிப்பா. எஸ் இன்னும் நிறைய சேஞ்சஸ் எதிர்பார்க்கிறேன் என் லைஃப்ல. இன்னும் சூப்பர் எல்லாமே ஆயிரும் நடக்கட்டும். லைஃப். கண்டிப்பா இவங்கள்ட்ட சார். கேளுங்க எப்படி ஆயிருக்குதுன்னு. அப்பதான் அவங்க தான் சொல்ல முடியும். நான் சொல்றதுனால யூஸ் இல்லை. நேத்து மகா மேடமும் பேசினாங்க ரொம்ப நேரம். எல்லாமே அவங்களும் நல்லாதான் சொல்லி கொடுத்தாங்க. என்னென்ன டவுட் இருந்தா எல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க. எஸ் எஸ் இன்னும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு சார். மேல மேல வளரணும். அதெல்லாம் வந்துடலாம். அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. கண்டிப்பா சார். ஓகேமா. எதுலயோ கிடைக்க வேண்டியது எல்லாமே ட்ரை பண்ண, எதுலயுமே கிடைக்கல. ஆனா இந்த ஒரு கிளாஸ்ல மட்டும் எனக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். கண்டிப்பா. அதனாலதான். தேங்க்யூ வெரி மச் சார். உங்களுக்கு நன்றிகள் கோடி. தேங்க்யூமா தேங்க்யூ. அந்த பிரபஞ்ச தேங்க்யூ சார். சக்திக்கு நன்றி சொல்லுங்க. கண்டிப்பா. கண்டிப்பா. வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. இந்த மெடிடேஷன் ரொம்ப நல்லா ரிலாக்ஸா இருந்ததுங்க சார். ஒவ்வொரு மெடிடேஷனுமே ரொம்ப ஒரு அற்புதம், மிராக்கிள் தான் சார். அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் சார் தெரியும். அந்த நிலையில உட்கார்ந்து அப்படியே அதனோட அப்படியே பயணிச்சவங்களுக்கு தான் சார் அதெல்லாம் உணர முடியும் சார். ரொம்ப அற்புதமானது. இது எல்லாருக்கும் நிறைய பேத்துக்கு எல்லாருக்கும் கிடைக்கணுங்க சார். கண்டிப்பாமா. வாழ்க வளமுடன் சார். தேங்க்யூ தேங்க்யூமா. சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஆல். ஹேவ் a nice day. லவ் யூ ஆல். வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? டைம் ஆயிடுச்சு. தேங்க்யூ.